டெல்லியில் உள்ள சாரதா கல்வி நிறுவன நிர்வாகி சாமியார் பார்த்தசாரதி மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. 17 மாணவிகளிடம் அத்துமீறியதாக கூறப்படும் பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? உயர்கல்வி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்த சாமியார் பார்த்தசாரதி குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகளை குறிவைத்து பாலியல் தொல்லை கொடுத்தது அம்பலமாகியுள்ளது. இரவில் தனது அறைக்கு அழைக்கும் போது வர மறுத்தால் ஃபெயிலாக்கி விடுவேன் என மிரட்டிய கொடுமையும் நிகழ்ந்துள்ளது. 3வது முறையாக பாலியல் புகாரில் சிக்கிய சாமியாரின் லீலைக்கு எண்டு காட் போடப்படுமா? தலைநகர் டெல்லியில் வசந்த்கஞ்ச் பகுதியில் ஸ்ரீ சாரதா இந்திய மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்வி நிறுவனத்தின் மேலாளராக சாமியார் சைத்தன்யா நந்தா சரஸ்வதி என்ற பார்த்தசாரதி இருந்து வந்தார். நிர்வாக பணியில் ஈடுபட்டு வந்த இவர் அங்கு பயிலும் மாணவிகள் சிலரிடம் அத்துமீறியதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக EWS எனப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான ஸ்காலர்ஷிப்பில் முதுநிலை டிப்ளமோ படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் முன்னிலையில் 32 மாணவிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதில் 17 மாணவிகள் தங்களை சாமியார் பார்த்தசாரதி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து தங்களிடம் கண்ணிய குறைவான முறையில் தொட்டு பேசியதாகவும் வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ்கள் அனுப்பியதாகவும் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகிகளிடம் புகார் அளித்ததாக மாணவிகள் கூறியுள்ளனர். ஆனால் அதை பொருட்படுத்தாத ஆசிரியர்கள் சாமியார் பார்த்தசாரதியிடம் அட்ஜஸ்ட் செய்து நடந்து கொள்ள அறிவுறுத்தியதாகவும் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். அத்துடன் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதனிடையே சாரதா கல்வி நிறுவனத்திலிருந்து சாமியார் பார்த்தசாரதி பயன்படுத்திய சொகுசு காரை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த காரில் தூதரக அதிகாரிகள் பயன்படுத்துவது போன்று போலியான நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் சாமியார் மீது வசந்த்கஞ்ச் வடக்கு காவல் நிலைய போலீசார் பாலியல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவான அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சாமியார் வெளிநாடு தப்பிச் செல்லக்கூடும் என்பதால் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகளை குறிவைத்து சாமியார் பார்த்தசாரதி காய் நகர்த்தியது தெரிய வந்துள்ளது. அவர்களை இரவில் தனது அறைக்கு அழைக்கும் போது வர மறுத்தால் ஃபெயிலாக்கி விடுவேன் என மிரட்டியதும் அம்பலமாகியுள்ளது. மேலும் மாணவிகளுக்கு அனுப்பிய ஆபாச மெசேஜ்களை 3 பெண் வார்டன்கள் மூலம் மிரட்டி டெலீட் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர் மீது பாலியல் புகார் எழுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு 2009இல் மோசடி மற்றும் பாலியல் அத்துமீறல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த 2016இல் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரிலும் வழக்கு பதியப்பட்டது. முந்தைய வழக்குகளில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் சாமியாரின் லீலைக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சாமியார் பார்த்தசாரதிக்கு எதிராக சாரதா கல்வி நிறுவனத்தில் பயிலும் 17 மாணவிகள் பாலியல் புகார் அளித்துள்ள சம்பவம் டெல்லியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தப்பியோடிய சாமியார் பார்த்தசாரதியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.